அண்ட் திவ்யா டைட்டில் வின் பண்ணது பியர் வச்சு தான் நினைக்கிறீங்களா நீங்க? நல்ல क्वेश्चन. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. கேமரா, நடிப்பு அரக்கி, டிராமா குயின் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா? இது எதனால சொல்றாங்க நீங்க நினைச்சீங்க? ஃபைனலில் வந்து நீங்கள் போய் பார்வை கட்டி பிடிச்சிருப்பீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் பார்வை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. எது உண்மை? அது உண்மையா? எது உண்மையா? சாண்ட்ரா ஏன் இப்படி பண்ணுறாங்க? எனக்கு சுபிக்ஷாவுக்கும் ஆக்சுவலி ஒரு பிரச்சனையும் கிடையாது. டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி டிவார்மிங் பெஸ்ட் क्वेश्चन. உள்ள பாத்ரூம் வீடியோ எங்களுக்கு பார்க்குறப்ப அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதுதான் நான் சொல்றது. ஏன்னா நீங்க கட் பண்ணதை பார்த்துருக்கீங்க, நீங்க யாரும் ப்ராப்பரா பார்க்கல. அந்த டைம்ல வந்து நீங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம். இந்த பார்க்குறப்போ எங்களுக்கு எப்படி தோணுன்றதை மட்டும் நீங்க என்னோட கை நான் எங்க காமிக்கிறேன்னு மட்டும் நீங்க பாருங்க. அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு டிவார்மிங் ஏதாவது மருந்து பிரச்சனை. சாண்ட்ரா நிஜமாவே வந்து பிரஜன் திவ்யா கூட பழகிறது பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணிட்டு இருந்துச்சு. நீங்க தான் சொல்லணும் என்ன ஆச்சு உங்களுக்கும் திவ்யாவுக்கும் அந்த பிரச்சனை. அந்த கார்டாஸ் முடிஞ்சோடனே நைட்டு வீட்டில் எல்லாரும் உட்காந்து நீங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க. லைக் நீங்கள் ஆகட்டும் விக்ரம் சபரி எல்லாமே காமெடி பண்ணி உங்களை ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கட் பண்ணால் வந்து இவங்க பேனிக் அட்டாக்காக வந்து போயிட்டு கத்துறாங்களே, இது நம்புற மாதிரி இல்லையா? நீங்கள் வைல்ட் கார்ட் வென்ஸ்டா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்ன குரூப்பிசமான ஆடிட்டு இருக்காங்க, பெண்ணாயில் ஊற்றி எல்லாத்தையும் கழுவ போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்களும் வீட்டுக்குள்ளே போயிட்டு அதை தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன் இப்போ நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் வெளில போகணுன்னா அவங்களே அனுப்பிச்சிருப்பாங்களா? நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு பார்வதிக்கு ரெட் கார்டு அண்ட் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்குறப்போ எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் தென் அப்படி நடந்த உடனே அவங்களுக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கிறது, அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது நார்மலைஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் வந்து ரொம்ப டவுனாக இருக்கப்போ அமித் தான் அவங்க கூட இருந்தாங்க. அப்படி இருந்தால் அமித்தே நீங்கள் வந்து அவர் தான் சும்மா சும்மா உட்காந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அவரே வெளில போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்க கிட்ட பேசவே கூடாதுன்றாரு. நீங்கள் போயிட்டு சாரி ப்ரோ, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அமித் வை அமித் சத்தியமா அதாவது பிரஜன் ஏதாச்சும் ஒன்று ஓவர் ரீச் பண்ணுறப்ப கூட வேணா குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி சொல்கிற சாண்ட்ரா வந்து கனி அவர்களை வந்து கிளவின்னு சொன்ன விஷயமாகட்டும், நீங்கள் சபரியை பற்றி பேசின விஷயமாகட்டும், இதெல்லாம் பசங்க பார்த்து அது அஃபெக்ட் ஆக மாட்டாங்களா? சபரியை பற்றி பேசின விஷயம் ப்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 தமிழோடைய கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பிக் பாஸ் முடிஞ்சு வந்தோடனே வெளிலலாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் கேட்டுறேன், வெளியில வந்தோடனே உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. வெளியில உங்களை என்னென்ன சொல்லப்பட்டாங்கன்னா ஸ்கேம்ரா, நடிப்பு அரக்கி, டிராமா குயின் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா? இது எதனால சொல்றாங்க நீங்க நினைச்சீங்க? சோஷியல் மீடியா பக்கம் ரொம்ப போல. நான் வந்து இப்போ பிரசன்ட் எல்லாரும் வந்து ரொம்ப சோஷியல் மீடியா பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மோரோவர் நான் வெளியில வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் தான் போனேன். கேரளா போனேன். அங்கே கிட்ஸ் எல்லாரும் கூட அப்படியே போயிட்டேன். அதனால வந்து ரொம்ப அதுக்குள்ளே நான் போகல. ஏன்னா எனக்கு கேம் முடிஞ்சிடுச்சு. நான் அங்கேயே விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்து எனக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க கிட்ட வந்துட்டேன். அண்ட் இந்த பேர் எல்லாமே ஸ்கேம்ரா வந்து எனக்கு பாரு வந்து ஏன் கன்சென்ட் வாங்கி எனக்கு வச்ச பேரு. இப்போ மக்கள் கொடுத்த ஒரு பேர் இருக்குங்கல்ல, நீங்க வந்து சொன்னீங்க நடிப்பரக்கி, ஆக்டிங் குவீன் அதெல்லாம் சொன்னீங்கல்ல, அது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிற பேரை வச்சு பார்த்தா எனக்கு இது கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. அதனால நான் அக்செப்டபிள் தான், நான் எடுத்துக்கிறேன். நல்ல பேர் தானே, ஒரு பட்டம் தானே கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் செலிப்ரேட். சோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பாக்குறப்போ நீங்க அப்படி இருந்தீங்களா? வீட்ல அப்படிதான் இருந்தீங்களா? இல்ல எங்க மிஸ் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு 80 days ஒரு வீட்டுக்குள்ள ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள இருந்து ஒரு 70 கேமரா முன்னாடி இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஷோல அந்த டீம், ஒரு ஹிந்தி டீம் இருப்பாங்க, தெலுங்கு டீம் இருப்பாங்க, மலையாளம் டீம் இருப்பாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ சீசன்ஸ்லேயும் ஒரு 18 சீசன் ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க, 7-8 சீசன் எல்லாம் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இந்த டீமை ஃபுல்லாக ஏமாற்றி 21 நாளுக்கு மேலே ஒருத்தங்களால நடிக்க முடியாது. எந்த சினாரியோலையும் நடிச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாது. பிகாஸ் வந்து இவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் வந்து உங்களுக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்கோ அது வெளியில வர மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி ஒருத்தங்க வந்து 80 நாள் நடிச்சு அந்த டீமே ஏமாற்றி, உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸே ஏமாற்றி, வெளியில இருக்கிற ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ணி, எது வெளியில எந்த இதுவும் இல்லாமல், நமக்கு இந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல் உள்ள இருக்கிறவங்களை எல்லாரையும் ஏமாற்றி வெளியில இருக்கிற ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ணி அவங்கள ஓட் போட வச்சு 80 நாள் ஒருத்தங்க இருக்க முடியும்னா அவங்க யாரு? இந்த பட்டம் போதுமா எனக்கு?
வேற ஏதாவது பெரிய பட்டம் எனக்கு கொடுத்தானே ஆகணும். புரியுது. டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். வந்து நம்மளோட இன்னர் ட்ரெய்ட்ஸ் என்னமோ அது வெளியில வந்துதான் ஆகணும். அந்த அந்த ஷோல நம்ம எப்படி என்னதான் நடிச்சு கவர் அப் பண்ண முடியாது ப்ரோ. 70 கேமரா இருக்கு, அதுக்குள்ள நீங்க எப்படி நடிக்க முடியும்? எவ்வளோதான் நடிக்க முடியும்? அவ்வளோ ஸ்டாமினா ஒரு மனுஷனுக்கு இருக்குமா? ப்ராப்பரான ஃபுட் இல்ல, ப்ராப்பரான தூக்கம் இல்ல, டாஸ்க்கு வந்துட்டு இருக்கும். அது ஃபிசிக்கல் டாஸ்க்கோ மென்டல் டாஸ்க்கோ அது நமக்கு தெரியாது. அவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணி ஒருத்தங்கள வச்சிருக்காங்க. எனக்கு வேற வந்து என் குழந்தைகள நான் விட்டுட்டு வந்து அந்த எமோஷனல் பேக்கேஜோட நான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். எந்த கண்டஸ்டன்ட்டுமே அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எந்த சீசன்ல எந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டும் என்ன மாதிரி வந்து ஒரு எமோஷனலா குழந்தைங்கள விட்டு ஒரு 7 வருஷம் எங்கேயுமே ஒர்க் பண்ணாம இருந்துட்டு சடனா ஒரு ஐஸ் பிரேக் பண்ணி ஒரு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ள வந்து நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னால முடியாது. பட் வந்து எனக்கு எனக்கு வந்து அப்படி ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது லைக் வந்து நான் அடக்கி வச்சிருந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில வரும்போது மேபி அவங்களுக்கு தோணியிருக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு எமோஷன்ஸ் எல்லாம். ஆனா நான் அப்படிதான். நீங்க என்னோட எந்த ஷோஸ் முன்னாடி பார்த்திருந்தாலும் நான் வந்து ரொம்ப ஓவர் எமோஷனலா இருப்பேன். பிகாஸ் என்னோட லைஃப் ஜேர்னி அந்த மாதிரி. அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் எல்லாம் கடந்து வந்தா எல்லாருமே கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். நானா தான் இருந்தேன். ரியலா தான் இருந்தது. ஆனா சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் வீக் வந்தோடனே யாரும் இப்படி சொல்ல. நீங்க வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ண உடனே நாங்க எல்லாருமே பார்த்துட்டு இவங்க தான்ப்பா டைட்டில் வின்னர், எல்லாரையுமே வந்து ஃபூல் பண்ணி பிராங்க் பண்ணி அந்த டாஸ்க்ல வின் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் வைல்ட் கார்ட்ல, அந்த மாதிரி வந்திருக்காங்கன்னாங்க. ஆனா போக 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 நீங்க பண்ற விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரஜன் வீட்டை விட்டு வெளில போனோடனே நீங்க பண்ண விஷயங்கள் அந்த ஒரு வாரம் அழுதுகிட்டு அந்த கடைசியில் அந்த எக்ஸிட் கிட்ட இருந்த விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஷா நீங்க பிஹேவ் பண்ண விஷயமாகட்டும், வெளில போய் தூங்குனது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க, இப்படி கிடையாது ஸ்டார்டிங்ல வரப்ப அவங்க இப்படி இல்லையே, இது பண்றதுனாலதான் கொஞ்சம் கான்ட்ரடிக்டா வேரியாச்சு, இதனாலதான் மக்கள் ஒருவேளை உங்களை அப்படி சொல்றாங்களோட எங்களுக்கு தோணுச்சு. கரெக்ட். நான் வந்த போது அந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொன்னது என் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அந்த டாஸ்க்கை கொடுக்குறாங்க. என்னோட ஃபேஸ் நீங்க பார்த்தா தெரியும், நான் ஃபுல்லா அழுது முடிச்சு ஒரு கவுன்சிலிங் செக்ஷன் மாதிரி ஒன்று முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்க வந்து சீக்ரெட் டாஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பிரஜன் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் வந்து எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் நிஜமாவே இருந்துட்டு இருந்தது அந்த வீட்டுல வந்து. ஏன்னா எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு எல்லாமே பண்றதுக்கான ஒரு தைரியம் எல்லாமே எனக்கு வந்து பிரஜன் இருந்த போது இருந்தது. ஸோ எனக்கு டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. மேபி சாண்ட்ரா வந்து பிரில்லியண்டா இருக்கிறதுனால இருக்கலாம் அந்த டாஸ்க் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணது. அதுக்கப்புறம் சோப்பு மோப் பண்ணும்போதா இருந்தாலும் அடுத்தடுத்த டாஸ்க்குகள் பண்ணும்போதும் ஒரு விஷயத்தை நான் எக்ஸிக்யூட் பண்றேன்ல, நான் எனக்கு புதுசா ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்றது, ஏதோ ஒன்று புதுசா பண்ணணும்னு எனக்கு ஆசை. அந்த டாஸ்க்ல ஏதாவது டிஃப்ரெண்டா ஒன்று. ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் ஒண்ணுதான். ஏன்னா வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், புதுசா என்ன கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஸோ நான் எல்லா டாஸ்க்லயும் அந்த டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அந்த பூண்டு உரிச்சு போட்டது எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ இப்படி இருந்த சாண்ட்ரா யாருக்காக வந்திருக்கு பிக் பாஸ் இல்லைன்னா பிரஜனுக்காக வந்து, பிரஜனுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும், பிரஜனுக்கு கெரியர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வரும்போது ஆல்ரெடி நான் வந்து இமோஷனல் பயங்கர பிரேக் டவுன்ல தான் இருக்கேன். ஆனா நான் வெளியில காமிக்காம இருந்தேன். நான் கரெக்டா சொன்ன மாதிரி ஒரு 21 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எதுவுமே ஹோல்ட் பண்ண முடியாது அந்த வீட்டுல. எனக்கு பிரஜன் போகும்போது 36th டே ஏதோ, எங்களுக்கு 36th டே ஏதோ தான் பிரஜன் வெளியில போறாரு. அந்த 21st டேலயே நான் உடைய ஆரம்பிச்சிட்டேன். அதாவது சாண்ட்ரா என்னன்றது வெளியில வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, அழ ஆரம்பிச்சிருப்பேன். ஒரு பாயிண்ட்ல அழ ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா டிசம்பர் 1 சொல்லும்போது நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிசம்பர் 1 அப்படின்னு சொல்லி சுபி வந்து சொல்றா, அக்கா டிசம்பர் 1 கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என் அப்பா ஞாபகம் வருது. சோ அதுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்போ அந்த டேட்டே கிடையாது, அப்பா இறந்தது வந்து ஜனவரி 7th. வேற டேட் இவங்க மறுபடியும் ஏதோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா டிசம்பர்னு சொல்லும்போது எனக்கு ஏன் ஞாபகம்னா, அந்த லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸுக்கு நான் வந்து அப்பாவை வந்து கூப்பிட்டேன். வர சொல்லி கூப்பிடும்போது பசங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. வர சொல்லி கூப்பிடும்போது அவர் வரல. ஸோ என்னோட மனசுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டிசம்பர் 25க்கு நான் அவருக்கு எதுவும் சமைச்சு கொடுக்க முடியல, நான் அவரை பார்த்துக்க முடியல, நான் பார்க்கவே இல்லை. அவர் இறந்த விஷயம் தான் எனக்கு கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு டிசம்பர் வரும்போது அப்பா அந்த டைம் ஃபுல்லா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. டிசம்பர்னு கேட்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்போது தான் நான் வந்து அந்த திவ்யா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து பேசுறாங்க. எனக்கு
தனியா இருந்த போது எனக்கு அங்க இருந்து என்னோட பிரேக் டவுன்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த 21 டேஸுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளாக ஆரம்பிச்சிடும். என்னதான் கவர் அப் பண்ணாலும் கவர் அப் பண்ண முடியாது. ஸோ என்னோடது சாண்ட்ரா வந்து ரொம்ப இமோஷனல்ன்றது அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பிரஜன் போற இடத்துல எல்லாமே சேர்த்து அங்கே கம்ப்ளீட்டா எனக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எனக்கு வெளியில போகணும் அப்படின்றதுதான். அப்பதான் திவ்யா வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க, அது பிரஜன் போனதுக்கு காரணம் வந்து கனி அரோராலாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தனியா இருந்ததுதான், அதனாலதான் அவர் வெளியில போறாரு அப்படின்னு. அப்ப எனக்கு தோணுச்சு, தனியா இருந்த வெளியில அமுச்சு விடுவாங்களா, சரி போ நம்ம தனியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க கேட்டிருக்கலாம், வெளில போனா அவங்களே அனுப்பிச்சிருப்பாங்களா? நீங்க அவ்வளோ ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு வாட்டி கேட்டுட்டேன். நான் காலையில இருந்து முதல்ல வந்து கேமரா என்ன வெளில விடுங்க சொல்லி அழதான் செய்யறேன். அழுதுட்டு தான் இருப்பேன். நான் அழுதுட்டே இருப்பேன், என்ன வெளியில விடுங்க, என்ன வெளிய. எனக்கு என்ன தெரியும்னா, நான் எந்த பிக் பாஸ் சீசன்லயும் வந்து யாரும் இவ்வளவு அழுது நான் பார்த்தது கிடையாது. சோ அழுது கேட்டேன்னா வெளியில விட்டுடுவாங்க. யூஸ்வலி அதுதானே பண்ணுவாங்க. சரி அழுதுன்னா வெளில விட்டுடுவாங்க. என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ப்ரெஷரைஸா இருக்கு. பிரஜன் போயிட்டு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன நடந்திருக்கு, எதனால அவர் வெளியில போனாரு, வெளியில போனாதான் அது தெரியும் என்ன காரணம்னு. இதுக்கு மேல என்னால உள்ள நிக்க முடியாது. சோ நான் வந்து வெளியில போகணும். வெளியில என்ன வெளியில அனுப்பு. நாமினேஷன் வரும்போதெல்லாம் நான் உள்ள போய் உட்காந்து அழுவேன். என்ன வெளில விடுன்னு சொல்லி நான் அழுவேன். அந்த கன்ஃபெஷன் ரூமுக்கு அப்பதான் உள்ள போக முடியும். நம்ம உடைச்சிட்டு உள்ள போக முடியாது. சோ எனக்கு எந்தெந்த டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நான் உள்ள போய் அழுதுட்டு இருப்பேன். இல்லைன்னா நான் வந்து இதுல சொல்லிட்டு இருப்பேன், என்ன வெளியில விடுங்க. பிரஜன் வெளில போறப்ப கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, நீ வந்து ஏன் வெளில போனன்னு வெளில போய் பாரு அப்படி நீங்க சொல்லியிருப்பீங்க. என்ன காரணம்? அப்ப என்ன தோணுச்சு? ஏன் பிரஜன் வெளில போனாங்க? உங்களுக்கு தோணுன காரணம் என்ன? எனக்கு என்னோட பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா, துண்டிக்கணும்னு அவர் கொடுத்தது. சோ நான் இப்ப பார்த்த வரைக்கும் பிரஜன் சாண்ட்ரா ஒன்னாதான் இருக்கோம், கப்பலா தான் வந்திருக்காங்கல்ல உள்ள. சோ உள்ள வந்து எங்களை 2 பேரும் ஒன்னா இருக்கிறதா ஆடியன்ஸ் எல்லாம் விரும்பி இருப்பாங்க. சோ அவர் துண்டிக்கணும்னு கொடுத்த இடத்துல மேபி ஆடியன்ஸ் வந்து நினைச்சிருக்கலாம், இவர் ஏன் அந்த மாதிரி பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில. அப்படி தெரியவே இல்லை. எங்களுக்கு வந்து உங்களுடைய பாண்ட் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அண்ட் திவ்யா கூட அவர் கூட இருந்த பாண்டும் கிளியரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வியானா வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேசணும் அப்படின்ற மாதிரி ஒன்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட? திவ்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க பேசணும், பொசிவா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது அது எல்லாம் கனெக்ட் பண்றப்போ சாண்ட்ரா நிஜமாவே வந்து பிரஜன் திவ்யா கூட பழகிறது பொசிவா எடுத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணிட்டு இருந்துச்சு. நீங்க தான் சொல்லணும், என்ன ஆச்சு உங்களுக்கும் திவ்யாவுக்கும் அந்த பிரச்சனை? உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க திவ்யா, அவங்க கூட பேசாமே இருந்த காரணம் என்ன? அவங்க ஹக் பண்ண வரப்பையும் நீங்க ஹக் பண்ணல, அவங்க கூட ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருந்துட்டீங்களே, என்ன ஆச்சு? ஏன் அப்படி பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் அந்த பால் விஷயம் வரும்போது திவ்யாவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணது நானும் பிரச்சனும். ஏன்னா திவ்யாவை பேச கூட நான் விடல. நீ பேசினா கூட உனக்கு தலைவலி வரும், நீ பேசாத, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐக்கு வந்தபடி என்னென்னமோ திட்டி விட்டுட்டேன். விக்ரமையா எல்லாரையும் வந்து பயங்கரமா திட்டினேன். ஏன்னா அவன் எனக்கு ஃப்ரெண்டு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவ கூட தான் ரொம்ப பாண்ட் ஆனா. ஸோ அவளை சேஃப்கார்ட் பண்ணணும்னு தான் நாங்க 2 பேரும் அந்த மாதிரி தான், ஒரு சிஸ்டர் மாதிரி. ஸோ அவளுக்காக நாங்க அவ்வளோ பேசணும். எல்லாம் பேசி முடிச்சு ஜெயிலுக்குள்ள போகும்போது அவளுக்காக தான் நான் வெளியில உட்கார்ந்துருந்தது. உள்ள ஜெயிலுக்கு போகும்போது அவங்க வந்து மாத்திரை சாப்பிடல. இப்பெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன், மாத்திரை சாப்பிட. இல்ல வேண்டாம். அந்த பர்கர் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து படுத்துட்டாங்க. ஸோ எனக்கு எப்படி இருந்தது, எனக்கு அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தோணல. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சேது சார் சொல்லும்போது தான் வந்து, ஓ இவங்க மாத்திரை சாப்பிடலையே, அப்போ நிஜமா தலைவலி இல்லையோ. ஏன்னா சார் அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, அந்த தலைவலி உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கு அங்கே நான் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, இது ஒரு வேளை அவங்க சும்மா சொன்னாங்களோ, நிஜமாவே அவங்க வந்து என்னை வச்சு கேம் ஆடுறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, சோப்பு மோப் டாஸ்க்ல அவங்க வந்து என்ன வேர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. யூஸ்வலி வந்து வேர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், யாரை சொல்ல போறா அப்படின்றது. ஆனால் என்கிட்ட பேசாமலே போய் அவங்க வந்து வேர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து உட்காந்து நான் எதுவுமே கேட்கல. சில பேர்கிட்ட நான் வந்து எனக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துடுச்சுன்னா நான் அதை கிளாரிஃபை பண்ண போக மாட்டேன். நான் அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. நான் வந்து சைலண்டா இருந்துருவேன். நான் அதுதான் பிரஜன் துண்டிக்கணும்னு கொடுத்த போது, நீ வந்து இன்னும் விளையாடுறியா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சீரியஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னோட மைண்ட் மாதிரி நான் திருப்பி போய் அவர்கிட்ட நான் கேட்கல. அதுக்கு கிளாரிஃபிகேஷன் நான் கேட்க போல. இல்லை நீ தப்பு பண்ற, எதுவுமே நான் சொல்ல போல அவர்கிட்ட. அது அப்படியே நான் சைலண்டா விட்டுட்டு பேசாம, சரி எனக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, நான் ஆடணுமா இல்ல அவரோட கேம் என்னால அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு டவுட் எல்லாம் எனக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கள விட்டுட்டேன். ஏன்னா திவ்யா கூட இருக்கே, திவ்யா பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பாண்டிங் நல்லா இருக்கு, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் ஒரு வாட்டி காஃபி எடுக்கும்போது, பேசாம இருக்கும்போது காஃபி எடுக்கும்போது, சாப்பாடு எடுக்கும்போது அவங்களுக்கு ஷேர் பண்ணி தான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் நான் இருந்தது. பட் இவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நான் டேமி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது பஸ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு. ஆனா அன்னைக்கு தான் பிரஜன் போறாரு. பிரஜன் நான் எஃப்ஜே இருக்கும்போது யாரு வெளியில போகும்னு கேட்டா திவ்யா வந்து சொன்னது என்னோட பேரு.
அப்ப எல்லாருக்குமே ஹவுஸ்மேட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து ரொம்ப ஒரு டவுன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வந்து எஃப்ஜே. ஆனா திவ்யா என் பேர சொன்னாங்க. எனக்கு அது பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அப்பதான் பிரஜின் போறாரு. பிரஜின் போகும்போதே எனக்கு வந்து அ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கலன்னு சொல்லி பிரஜின ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. ஏன் எனக்கு குடுக்கல? ஏன் எனக்கு குடுக்கலன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரஜினுக்கும், திவ்யாவுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி போயிட்டு இருந்து, அதுக்கு இடையில நான் பேச போனேன். அப்போ அவங்க அத புரிஞ்சுக்காம அவங்க நடந்து போயிட்டாங்க. பேசாம என்கிட்ட ஏதோ நான் வந்து "நீ சுத்தி பேசாத" அப்படின்னு ஏதோ சொல்லும்போது அவங்க கோவமாயி நடந்து போயிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து எப்படி தோணுடுச்சுன்னா, இவங்க ஏன் வந்து அந்த மாதிரி பண்றாங்க? ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்‌க்கு இவ்ளோ இது பண்றாங்க. அது எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்குள்ள எஃபெக்ட் ஆகுது? அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு தாட் இருந்தப்போ, பிரஜின் போயிட்டாரு. நைட்டு நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். அவங்க வந்து அந்த கபோர்ட தொறந்துட்டாங்க. அந்த அந்த பெட் நாங்க வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிட்டோம். வந்ததுலேருந்து நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிற பெட். அந்த இடத்துல அவங்க என் ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸ வைக்கணும்னு சொல்லும்போது, அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த என்ன பெட்ட சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஏன்னா, அவங்க என் ட்ரெஸ் பிரஜினோட கபோர்ட்ல வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் வந்து சொன்னேன், "வேண்டாம் நானே வச்சுக்கிறேன். அப்புறம் வச்சுக்கிறேன். இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் ரொம்ப எமோஷனலி டவுனா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அப்ப இந்த கபோர்ட்ல இருந்து நீ உன்னோட ட்ரெஸ் எடு" அப்படின்னு சொன்னாங்க. 4 ட்ரெஸ் தான் அங்க இருந்தது. நான் போய் டக்குன்னு எடுத்துட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு வரும்போது திரும்ப அவங்க வந்துட்டு, "நான் இந்த ட்ரெஸ் அடுக்கி வைக்கட்டா இதுல?" அப்படின்னு கேட்கும்போது, நான் பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன். அப்பதான் அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கனி, அரோராலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க பிரஜின பத்தி அப்படின்னா. ஸோ நீ அங்கேயும் டிஸ்கஸ் பண்ற. நீ என்கிட்டயே வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றது என்கிட்ட வந்து பேசுற நீ. அது ஒரு பாயிண்டா வைக்கிற. பிரஜின் போறதுக்கு காரணம் என்னன்றது நான் கேட்கவே இல்ல. அந்த டைம்ல என்கிட்ட வந்து அத பேசணுன்ற அவசியம் இல்ல. அந்த டைம்ல வந்து நான் ஹர்ட்டா இருக்கேன்னு அவளுக்கு தெரியும். என்ன கன்சோல் பண்ணாம நீ வந்து பெட்ல இருந்து ட்ரெஸ் எடுக்க சொல்ற. ஸோ அதெல்லாம் வந்து அங்க இருந்து அந்த ஒரு ஆரம்பிச்சு ஆமா. அதுக்கப்புறம் அவங்க லிவிங் ஏரியால கூப்பிடும்போது அவங்க அதுக்கு முன்னாடி பேசணும்னாங்க, நீங்க பேசல. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஒரு டஸ்ட்பின் விஷயம் ம், ம். வந்திருக்கும். அந்த இடத்துலயே அவங்க வந்து ரொம்ப இன்டைரக்ட்டா என்ன டெக்காரோ இல்ல, இதுக்குள்ள ம், இருக்கிற ம். சூப்பர் டீலக்ஸ் இல்ல உள்ள ம். இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் டிசிப்ளின் இல்ல. எந்த மனுஷங்க ம். அப்டின்னுலாம் அவங்க பேசுவாங்க. அப்ப நானும் ரம்யாவும் இருக்கேன். ரம்யா என்கிட்ட வந்து சொல்றாங்க, "சாண்ட்ரா உனக்கு தான் தெரியும்ல அங்க டஸ்ட்பின் கவர் யார் எடுத்தேன்னு. அத சொல்லு" அப்டின்னு சொல்லும்போது, நான் அமித் கிட்ட சொல்றேன், ம். "கவர் எடுத்தது நாங்க யாரும் கிடையாது. அது பாரு தான் எடுத்தா" அப்டின்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட்ல வந்து ஸ்டெயின் பார்த்தேன் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சனை அதுக்கு அடுத்த நாள் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலயும் வந்து நானும் ரம்யாவும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவங்க வந்து நெறைய வேர்ட்ஸ் விடுறாங்க. அப்புறம் வந்து அ அன்னைக்கே வந்து சுபிக்ஷாவ அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க. சுபிக்ஷாவுக்கு பீரியட்ஸ் உங்களோடதா ஸ்டெயின் ம், அப்படின்னு எல்லாம் ம். கேட்குறாங்க. ஸோ அ இது 2 பாயிண்ட்ல எனக்கு என்னமோ அவங்க ட்ரிக்கர் பண்றாங்க அப்படின்ற உங்கள மாதிரி வாண்டடா ட்ரிகர் பண்ற ம். மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் லிவிங் ஏரியால நான் வந்து ஆ. அந்த அவாய்ட் பண்ணேன். ஏன்னா நான் பீரியட்ஸ்ல ம், நின்னுட்டு ம், இருந்தேன். ம். ஸோ எனக்கு அது வேண்டாம். அது இப்ப பேசினா இன்னும் ஜாஸ்தி ம், ஆயிடும். ம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் அந்த மாதிரி டைம்ல வந்து நான் எமோஷனலி ஹையா இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புரியுது, புரியுது. டாஸ்க்ல எஸ். அவங்க என்கிட்ட ம், வந்து ம். சொல்லியிருப்பாங்க. "சாண்ட்ரா நீ பேசாத. ஏன்னா நீ இப்போ வந்து ம். பீரியட்ஸ்ல இருக்கிறதுனால ம். எமோஷனலி ஹையா இருப்ப" அப்படின்னு. ஸோ அத கூட புரிஞ்சுக்க முடியாதா திவ்யாவுக்கு அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. ம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னா நான் போய் நிப்பேன். நான் விக்ரம் கூட அவங்களுக்கு பிரச்சனை வந்தபோது நான் போய் நின்னுருக்கேன். வினோத் கூட அவங்களுக்கு பிரச்சனை வந்தபோது நான் போய் நின்னுருக்கேன். எந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்ப நான் அவங்க கூட பேசாம இருந்தா கூட நான் அவங்க கூட போய் நின்னுருக்கேன். விக்ரம் பிரச்சனையெல்லாம் பயங்கரமா பிரச்சனை. நான் விக்ரம் கூட சண்டையே போட்டேன். பேச முடியாது. ம். அவளுக்கு ஸ்பேஸ் குடுத்து தான் ஆகணும். நாளைக்கு பேசு, இப்ப பேசாத ம். அப்படின்னு நான் அவ்ளோ சண்டை போட்டுருக்கேன். அ ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் சைலன்ட்டா இருந்தாலும் அவங்க கூடவே தான் இருந்தது. டிடிஎஃப்லலாம் வந்து நாங்க வந்து சண்டை கூட. போடும்போது, அந்த ம். பாலுக்கு சண்டை போடும்போது கூட ம். அவளுக்கு வலிக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். எனக்கு வலிக்கக்கூடாதுன்னு அவ பார்க்குறா. அந்த மாதிரி தான் நாங்க விளையாடிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற ஒரு ஆளு சடனா அவளோட கை வேற இப்படி ஆயிடுச்சு. ம். ஸோ அப்ப போயிட்டு நான் வந்து ஓகேவா நீ அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, அந்த கார் டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு வியானாவும், ரம்யாவும் உள்ள வந்து ஏதோ ஒண்ணு பேசும்போது, ம். திவ்யா எப்படி அப்படி மாறிட்டாங்க? எப்படி அவ்வளோ ஹார்ஷான வேர்ட்ஸ் என் மேல யூஸ் பண்ண முடியுது? முதுகுல குத்திட்டேன். நான் முதுகுல குத்தவே இல்ல. நான் ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோ, இல்ல நாமினேஷனோ எதுவுமே நான் பண்ணதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு தெரியும். மோரோவர் நான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கேன். டான்ஸ் மாரத்தான்லலாம் நான் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கேன். அப்போ நான் வந்து ரொம்ப பேசுறது கிடையாது. வெளில வந்து கிளியர் பண்ணீங்களா இல்லையா இந்த இஷ்யூவ? திவ்யாட்ட பேசுனீங்களா நீங்க? இல்ல. நான் அதுதான் சொல்றேன்ல. ம். அந்த வீட்டுக்குள்ள நடந்தது அந்த வீட்டுக்குள்ள முடிஞ்சு திவ்யாட்ட போச்சு. பேசவே இல்ல இல்ல, அதுக்கப்புறம். இல்ல. பேசவே இல்ல. அவங்களும் ட்ரை பண்ணல. என்னதான் ஆச்சு அந்த இஷ்யூ எதுவும்? இல்ல, இல்ல, இல்ல. ஸோ அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆமா. அத அப்படியே நீங்க ஸ்டாப் வைல்ட் கார்ட் கன்ஸ்டா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்கலாம் என்ன குரூப்பிசமா ஆடிட்டு இருக்காங்க. ம், ம், பெனாயில் ஊத்தி எல்லாத்தையும் கழுவ போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ம். நீங்களும் வீட்டுக்குள்ள போயிட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்? ஆ நீங்களும் குரூப்பிசமா ஆக்சுவலி தான் அது இருந்தீங்க. என்னன்னா, ம். அ நாங்க இப்போ உள்ள ம். போகும்போது எங்கள யாரும் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. ம்.
சபரி எஃப்ஜே எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் அந்த அந்த குரூப் ஒரு க்ளோஸ் குரூப். அது வந்து அமித் சொன்ன மாதிரி தான். அந்த குரூப்புக்குள்ள போய் நம்ம தட்டுனா அவங்க திறக்க மாட்டாங்க. ஸோ நான் அது ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா நான் சீக்ரெட் டாஸ்க் பண்ணி நான் எல்யூஃப் ஆயிட்டேன். ஏன்னா யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து பேசுற மாதிரி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேக பார்வையோட என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இவங்க சீக்ரெட் டாஸ்க் பண்றாங்களோ, இவங்க சீக்ரெட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து அவங்க கிட்ட போக நான் ட்ரை பண்ணவே இல்லை. எங்களுக்கு வந்து இருந்த அந்த ஒரு இது என்னன்னா, பிரஜன், நானு, திவ்யா நாங்க 3 பேரும் தான் எலுஃபா தான் இருந்தது நாங்க 3 பேரும். ஸோ பார்வதிக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல நான் குரூப் விஷயத்த பார்த்தேன். ஏன்னா வந்து அடிக்க சொல்றாங்க. அவளுக்கு அத பண்ணு இத பண்ணுன்னு கமெண்ட்ரி நான் பார்க்குறேன். அடி விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட ஒரு கைண்ட்னஸே இல்லாம அவ விளையாட அவ கான்ஃபிடன்ஸ் அவ விளையாட வந்தது. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா திருப்பி அந்த ஒரு ஹிட்டிங் அந்த மாதிரி போக மாட்டேன்னு நினைச்சேன். பட் வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரகடா தான் விளையாடிட்டு இருந்தது அது சபரி. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு கார்டன்ல நீங்களும் உட்காந்து ஃபன் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கல்ல, நான் அங்க அடிக்க சொன்னல, நீ ஏன் அப்படி அடிக்கல? அது அந்த விளையாட்டுக்கு மாதிரி. பேசினது. தட் வாஸ் ஆனா பியூர்லி சர்காசம். அதுதான் நான் சொல்றேன்ல, இப்ப பிஆர் டீம், இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பிஆர் டீம் மெயின் டார்கெட் நானா தான் இருந்தது. மேபி அந்த பிகாஸ் ஆஃப் த சீக்ரெட் டாஸ்க். ஏன்னா அந்த ஒரு டாஸ்க் பயங்கரமா இது பண்ணி ஒரு கண்டெஸ்டன்ட்ன்றது ஒரு காம்படிட்டர்ன்றது பெருசா வந்துட்டேன். ஸோ நான் பேசி இருக்கிற ஒவ்வொரு விஷயம் அவங்க வந்து ப்ராப்பர் கட் இல்லை. எல்லாமே இது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துட்டேன். ஏன்னா பிரசன்ட் மேனேஜர் எல்லாமே காமிச்சிட்டாங்க என்கிட்ட. எல்லாமே வந்து பாதி தான் இருக்கு, இல்ல ஏதோ அரைக்குறையா இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. அது லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன எப்படி பேசியிருக்காங்க. இப்ப அந்த இடத்துல நானும் பேசியிருக்கேன், விக்ரமும் பேசியிருக்காங்க, வாட்டர்மெலன் பேசியிருக்காங்க, சபரி. அது யூஸ்வலா நாங்க ஃபன்னா பேசுற மாதிரி ஒரு பேச்சு. அதுக்கு எப்படி அவங்க சீரியஸா எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதுல எந்த சீரியஸ்னஸும் இல்ல. எல்லாருமே சிரிச்சுட்டு பேசுறாங்க. ஆனா அது மேனிபுலேட் பண்ணி இல்ல அவங்க சீரியஸா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என் மேலயும் விக்ரம் மேலயும் போட்டு விட்டாங்க. சபரி மேலயும் போட்டு விட்டாங்க. அண்ட் பிஆர் பத்தி வீட்ல எக்ஸ்போஸ் பண்ணது நீங்க தான். திவ்யா வந்து பிஆர் வச்சிருக்காங்க, எங்களை அப்ரோச் பண்ணாங்க. நான் திவ்யா மட்டும் சொல்லல, கமருதீன்னு சொன்னீங்க, சபரி சபரி எல்லாரையும் சொன்னீங்க. திவ்யா வந்து பிஆர் வச்சிருக்காங்க, 30 lakhs வந்து எங்களை கேட்டாங்க. எங்ககிட்ட அவ்வளவு இல்ல, நாங்க அந்த பிஆர் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்காக வெயிட்டிங்னு சொன்னாங்க. ஸோ நான் கேட்டு பார்க்கும்போது அமித்துக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து திவ்யா தான் அப்படின்றது நான் அங்க பேசும்போது உங்களுக்கு திவ்யாவோட ரியாக்ஷனும் கமருதீன் சபரியோட ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிருக்கும் அது உண்மையா இல்லையான்றது. அண்ட் திவ்யா டைட்டில் வின் பண்ணது பிஆர் வச்சு தான் நினைக்கிறீங்களா நீங்க? நல்ல கொஸ்டின். சான்சஸ் ஆர் தேர் பிகாஸ் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அவங்கள விட இன்புட் கொடுத்தவங்க வேற இருக்காங்க உள்ள. வேற கம்பேர் டு அதர் கண்டஸ்டன்ஸ் அவங்களோட இன்புட் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது நம்ம கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு மற்ற கண்டஸ்டன்ஸை வச்சு பார்க்கும்போது. இப்போ அரோராவா இருக்கட்டும், அரோரா ஒரு டைம்ல வந்து பயங்கர பீக்ல டிடிஎஃப் எல்லாம் பயங்கரமா பண்ணான். அண்ட் அவங்க வந்து டாப் 2ல இருந்தாங்க. நானும் அரோராவும் டாப் 2ல இருந்தா டிடிஎஃப் பண்ணும்போது. அண்ட் சபரி வாஸ் டாப் 1 அந்த டைம், அந்த கார் டாஸ்க் நடக்கிற டைம்ல. அண்ட் விக்ரம் சில டாஸ்க் அவரால் பண்ண முடியலன்னா கூட ஹி ட்ரைட் ஹிஸ் லெவல் பெஸ்ட். அந்த காருக்குள்ள எல்லாம் 2 hours எல்லாம் ஒரு மனுஷனால அந்த பொசிஷன்ல நிற்கவே முடியாது. ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு டாஸ்கா இருக்கட்டும், ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா இருக்கட்டும், அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அண்ட் சபரி வந்து ஒரு இடத்துல பாரு விஷயத்துக்கு அப்புறம் ரியலைஸ் ஆகி அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த கார் டாஸ்க்கு அப்புறம் அந்த கேமோட ஈக்குவேஷனே மாறிடுச்சு. எல்லாரும் டாப் 5 நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கார் டாஸ் ரெட் கார்டுக்கு அப்புறமேட்டு எதிர்பாருங்கிற மாதிரி தான் பிக் பாஸே மாறிடுச்சு. ஆமா, ஆக்சுவலி எங்களுக்குள்ள ஒரு ரியாலிட்டி வந்துடுச்சு. ஓகே, இது கேம் இல்ல, நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கொடுத்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இவங்களை வச்சு அப்போ கம்பேர் பண்ணும்போது மற்றவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணி இருக்கு. ஸோ நான் விக்ரமா இருக்கும் வின்னர் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தது. ஸோ விக்ரமுக்கு வந்து பிஆர் வந்து இல்ல, அவரோட டீம் மட்டும்தான், அவரோட டீம் தான் பிஆர் பண்ணிட்டு இருந்தது. ஆர்கானிக்கா தான் இருந்தது. ஸோ இதுல இன்னொரு விஷயம் அவங்க பிஆர் பண்றவங்க சொல்லியிருந்தது, சேனல் ஓட்ஸை வந்து கிராக் பண்ணுவாங்க, போர்ட்ஸ் வந்து ஓட்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசி இருந்தாங்களா. ஸோ தேர் ஆர் சான்சஸ். ஓகே. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து பார்வதிக்கு ரெட் கார்டு அண்ட் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்குறப்போ எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. மக்களே வந்து நிறைய பேர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் தென் அப்படி நடந்த உடனே
அவங்களுக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கிறது, அவங்கள செலிப்ரேட் பண்றது, நார்மலைஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு எப்படி இருக்காது? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா ஒரு விஷயம் அவங்க பண்ணதை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியது இல்லை. இப்போ எனக்கு நடந்ததுன்றதுக்காக இல்லை, யாருக்கு நடந்திருந்தாலும் அவங்க பண்ண அந்த 2 hours ஆஃப் வெர்பல் அபியூஸு, என் குழந்தைங்கள பற்றி பேசினது, என் கேரக்டர் அசாசினேட் பண்ணது, பிரஜினை பற்றி பேசினது, அடிப்பேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினதெல்லாம் வந்து இட்ஸ் டூ ஹார்ஷ் ஆக்சுவலி. இது வந்து ஒரு சொசைட்டி வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம். அவங்கள மாதிரி நிறைய பேர் கூட தான் நம்ம சொசைட்டியில் இருக்கோம். இப்போ இவங்களை கொண்டாடும் போது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்மளையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஸோ இது நார்மலைஸ் ஆயிடுச்சு. நார்மலைஸ் ஆகுதான்றது கிடையாது, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 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 தப்பு பண்ணவங்கள கூப்பிட்டு வச்சு ஒதைக்கிறது மெதிக்கிறதுன்றதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் வெரி நார்மல். ஆனால் அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களை செலிப்ரேட் பண்ணுறோம், நீங்கள் ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் 70 கேமரா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஒரு வேர்ல்டு வைடு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஷோவில் நீங்கள் வந்து இவ்வளோ அப்யூசிவாக நீங்கள் பண்ணால் கூட நாங்கள் உங்களை செலிப்ரேட் பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் தேவை அப்படின்ற மாதிரி பண்ணுறது அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு இது இட்ஸ் நாட் குட். எனக்கு அப்படி தான் தோணுது. பட் சொசைட்டி அப்படியே இருக்கு. ஆனால் இப்போ இவ்வளோ விஷயங்கள் கோ த்ரூ பண்ண என்ன வந்து தே ஆர் மோக்கிங், வந்து இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல அது அக்செப்டபிள்னு சொல்றாங்கன்னா வந்து கமருதீன் கால்ல விழ வரப்போ வந்து நீங்க நான் பண்ண பார்க்கல. விஷயம் நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா வீடியோஸ்ல என்ன பண்றாங்கன்னா வந்து நீங்க கால்ல விழ வரப்போ தெரியுது, தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க அரோரா பின்னாடி போனீங்க அப்படின்னு எடிட் பண்ணி ஒரு விஷயம் எனக்கு அவர் வந்தாருல வரும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, என்ன கலாய்ச்சிட்டு இருக்காரு, கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு, அப்போ எதுவும் தெரியல. ஆனா வந்து கால்ல விழ வரப்போ மட்டும் அப்படி பண்றாங்க. ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து பால் டாஸ்க்ல வந்து தோத்து போன கமருதீன் நார்மலைஸ் பண்ணி வந்து பாரு கிட்ட வந்து பாரு அபியூஸ் பண்ணி அடிக்க போய் அதை எட்டி உதைச்சு பண்ணாங்க. அது நாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆகுறாரு. அந்த டைம்ல வந்து நார்மலா கமருதீன் பிஹேவ் பண்ணுன்னு நான் எப்படி நினைக்க முடியும்? ஏன்னா ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு வாட் ஹீ இஸ்ன்றது. அந்த வீட்டுக்குள்ள பல முறை பண்ணியிருக்காங்க. லாஸ்டா வந்து பாரு கிட்ட பயங்கர பிசிக்கலா ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த எட்டி உதைக்கிறது அதெல்லாம் நாங்களே வந்து பயந்து போயிட்டோம். ஸோ இந்த ஒரு ஒரு ஸ்மால் டாஸ்கில் வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ஆள் ரெட் கார்டு வாங்கும்போது எப்படி வந்து என் காலில் விழுன்னு நான் நினைப்பேனா? என்னை அடிக்க வர இல்லை ஏதோ ஒன்று பண்ண வர ஹர்ட் பண்ணிட்டு வெளியில போகலான்னு அவர் நினைச்சிட்டாருன்னா அப்படிதானே நினைப்போம். பிக் பாஸ் வீடு சேஃபான வீடு தானே? பிக் பாஸ் வீடு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிக் பாஸ் வீடு வந்து ரொம்ப சேஃப் ஆக்சுவலி. வந்து என்ன டோர்ஸ் எல்லாமே வந்து லாக்கா இருக்கும், எல்லாமே இருக்கும். சரி, அதுதான் எனக்கு அவங்க கொடுத்த ஒரு கேரண்டியும். உள்ள வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது பயப்படக்கூடாது, நாங்க பார்த்துட்டு இருக்கோம், 24 hours பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் அந்த கேமராஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராகவே இருக்கும். எனக்கு என்னன்னா பாருக்கு வந்து அடிபட்டுடுச்சுல, பாருக்கு வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் அந்த மெடிக்கல் டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்துடுச்சு. ஏன்னா அவளுக்கு வந்து அது வந்து தெரியாம பட்டாடி. அது இந்த இடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஏன்னா லைட்டா இப்படி அடிபட்டு அவ இப்படி வந்து நார்மலா நிக்கிற, டக்குன்னு பார்த்தா இங்க வீங்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து கத்த ஆரம்பிச்சுட்டு அப்பதான் அவளுக்கு வீங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த பெயின் கூட அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த பெயின் அவளுக்கு வந்தது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த மெடிக்கல் டீம் வந்து ரொம்ப லேட்டா வந்தாங்கன்றது தான் வந்து இவங்க சொன்னாங்க என்கிட்ட வந்து சபரி இவங்க எல்லாம் சொன்னாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் அவங்களோட டாக்டர்ஸ் அசெம்பிள் பண்ண டைம் இருக்கும்ல. எனக்கு என்னன்னா ஏதாவது ஒண்ணு வந்து கமருதீன் என்ன பண்ணதுக்கு அப்புறம் தான் தேல் கம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட மைண்டில் இருக்கும். ஸோ என்ன ஏதாவது ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துடும் எந்த விஷயமா இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்த ரூம்ல இருந்து இப்போ சபரியோ விக்ரமோ ஓடி வர்றதோ ஏதோ ஒண்ணு ஹெல்ப் பண்ண வர்றதுக்கு அந்த டைம் கேப் இருக்கு இல்ல, அதுக்குள்ள ஏதாவது நடந்துடுச்சுன்னா அந்த பயம் தான் எனக்கு வந்து. ஏன்னா கிச்சன்ல கத்தி இருக்கும், நிறைய தாட்ஸ் அந்த டைம்ல வந்து எனக்கு போயிட்டு இருக்கு, ஏதாவது பண்ணிடுவாரோ. ஏன்னா அந்த பாஸ்கெட் எட்டி உதச்சதெல்லாம் எனக்கு பயங்கர பயமா இருந்துச்சு. அவர் பண்ணது எல்லாமே அரோரா அழுதுட்டு இருந்தா பயந்து நின்றுட்டு இருந்தோம். அந்த ஒரு வைலன்ஸை பார்த்துட்டு ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்றாங்களே, அப்போ வெளியில போகும்போது ஆப்வியஸ்லி வைலண்டா பிஹேவ் பண்ணும் அப்படின்றது தான் எனக்கும் மைண்ட்ல இருந்தது. அதனாலதான் பயந்து போயிட்டேன் நான். இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அந்த கார்டாஸ் முடிஞ்சோடனே நைட்டு வீட்டில் எல்லாரும் உட்காந்து நீங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க. லைக் நீங்கள் ஆகட்டும், விக்ரம், சபரி எல்லாமே காமெடி பண்ணி உங்களை ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கட் பண்ணால் வந்து இவங்க பேனிக் அட்டாக்காக வந்து போயிட்டு கத்துறாங்களே, இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஆக்சுவலி வந்து அந்த கார் டாஸ்க்கு முடிச்சு மெடிக்கல் இது முடிச்சு நான் வெளியில் வரும்போது
பிக் பாஸ் கூப்பிட்டு இவங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ மேபி அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நார்மலைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு சாண்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க போல. அப்போ அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த பிரஜனோட சாக்ஸ் நான் வச்சிருந்தது, பிரஜனோட திங்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், அதை பத்தி எல்லாம் பேசி வந்து நானும் அவங்க கூட சேர்ந்து நார்மலைஸ் ஆக ட்ரை அந்த வீட்டுல எப்படி தெரியுமா, நம்ம இப்படின்னு மாறணும், ஓகே மாறிதான் ஆகணும். ஏன்னா கவுன்சிலிங் கொடுக்கறது அதுக்கு தான். நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்மள மாத்துறதுக்கு, நம்மளோட மைண்டை வந்து திரும்ப கிளியர் பண்றதுக்கு தான் பண்றது. ஸோ இவங்க வந்து பேசி சிரிச்சு எல்லாம் இருக்கும்போது ஈவன் ஐ வாண்டட் தட். எனக்கு அது அந்த ட்ராமாக்குள்ள, பட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த ட்ராமா தான் எனக்கு வந்துடுச்சு. திரும்ப எனக்கு அதுதான் என் கனவுல வந்து நான் எழுந்து பார்க்கும்போது கமருதீனை பார்க்கறது எல்லாமே வந்து அந்த அந்த செடேஷன்ல நான் இருந்துதான் நான் தூங்கிட்டேன். தூங்குனதுக்கு அப்புறம் நான் சரியாகல. அவரை பார்த்து பயந்துட்டேன்னா, பயந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்து பிக் பாஸ் வந்து சாண்ட்ரா அப்படின்னு கூப்பிடும்போது பயந்து எழுந்துக்கிறேன் நான். ஈஸி சாண்ட்ரா, ஈஸி 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 சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள வா அப்படின்னு என்ன சொல்லிதான் என்ன அவ்வளோ ஜென்டிலா என்ன கூப்பிடுறாரு. ஏன்னா நான் பயப்படுறேன்னு தெரிஞ்சுதான். அங்க இருக்கிற 8 டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு பேனிக் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. த ஹோல் டீம் இருக்கு. இது வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஷோ. அவங்க இது வரைக்கும் எவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் பொய் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த டீமை என்ன, இப்போ நான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்ட்ரஸே கிடையாது, நான் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல வெளியில ஆடியன்ஸே என்னால ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல இருந்து என்னால மேனிப்புலேட் பண்ண முடியுமா? அப்படின்னா நான் யாரு? நடிப்பு அரக்கி. ஆமா, நீங்க அந்த பட்டம் எல்லாம் கிடையாது. எனக்கு வேற நீங்க ஆஸ்கர்ல நாமினேட் பண்ணிக்கலாம். நீங்க என்னால வந்து ஒரு ஹோல் ஒரு கண்ட்ரிய, ஒரு தமிழ் ஒரு ஸ்டேட்ட, ஒரு ஃபுல் டீம், உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ், வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் நான் மேனிபுலேட் பண்ணி ஓட்டு போட வைக்கிறேன். 80 நாள் என்ன உள்ள வைக்கிறேன். நான் யார்? எனக்கு இது வந்து விக்ரம் சொன்னாரு, சாண்ட்ரா நீ யார் அப்போ அப்படின்னு கேட்டாங்க. நீ இவ்வளோ எல்லாம் பண்ண முடியும்னா நீ இங்க இருக்க கூடாது சாண்ட்ரா, நீ எதுக்கு பிக் பாஸ்ல இருக்க, நீ இது பாலிடிக்ஸ்ல போயிட்டு சூப்பரா மேனிபுலேட் பண்ணி சிஎம் எல்லாம். இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஃபைனல்ல வந்து நீங்க போய் பார்வை கட்டி பிடிச்சிருப்பீங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நான் பார்வை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. எது உண்மை? அது உண்மையா இது உண்மையா? சாண்ட்ரா ஏன் இப்படி பண்றாங்க? ஆக்சுவலி வந்து அந்த பார்வை போய் கட்டிப்பிடிக்கணுன்றது வந்து நான் பார்வை வந்து ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் ஆகுறேன்ல, அப்போ எனக்கு மைண்டில் இருந்தது. ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் தான் யாரும் என்ன வேணான்னு சொல்றது, பாரு மட்டும் என்ன வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓடி வந்து கனியோட கார்டை காமிக்கும் போது ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சி அழுதது பாரு தான். அது என்னோட ஃப்ரெண்டு பாரு. நான் ரொம்ப அட்மையர் பண்ற, நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண என்னோட ஃப்ரெண்டு. அவ போய் அங்க தனியா நிக்கிற, நான் திரும்பி பார்க்கும்போது கூட நான் அவளை பார்த்தேன் அங்க நிக்கிறது. பட் எனக்கு மைண்ட் வந்து சொல்லுது நான் போனோம். ஏன்னா அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அவளை போய் ஹக் பண்ணணும். பிகாஸ் எனக்கு யாரும் இல்லாதப்போ அவ என் கூட நின்று இருக்கா, அவளுக்கு இப்போ யாரும் இல்லாம நிக்கிறா. அந்த இடத்துல நான் போனோம். ஆனா எனக்கு வந்து அந்த பயம், அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தது. போறதுக்கு ரொம்ப பயப்பட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்தது. அந்த ஹக் நான் அங்க மிஸ் பண்ணிட்டேன். திருப்பி அவளோட ஒரு ஏவில நான் வந்து அவங்கள பார்க்கும்போது, பாரு நின்னுட்டு இருக்கிற பார்க்கும்போது, அந்த மியூசிக்கோட எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. தனியா விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஸோ ஃபினாலேல போகும்போது நான் அந்த ஹக் அவளுக்காக நான் சேவ் பண்ணி வச்சிருந்த ஹக் எங்கேயாவது பார்த்தா கொடுக்கணும் அப்படின்றது, அதை போய் நான் கட்டுப்பிடிச்சிட்டேன். அதுக்கடுத்து நான் வந்து மன்னிச்சிட்டேன்றது கிடையாது. எனக்கு அவ மேல கோவம் இல்லை. அவ கெரியர்ல நல்லா வரணும். கமருதீனா இருந்தாலும் அவங்க கெரியர்ல அவங்க நல்லா வரட்டும். ஏன்னா அதுக்கு தான் அவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. பட் ஒரு கேமுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. என்ன ஹர்ட் பண்ணா கமருதீன் பாருவை நான் வந்து மன்னிக்க முடியாது. பட் வந்து என் ஃப்ரெண்டு பாரு, அவளுக்காக அந்த ஹக். அவ மேல எனக்கு கோவம் இல்லை. உங்களுக்கும் சுபிக்ஷாவுக்கும் என்னதான் பிரச்சனை ஸ்டார்டிங்ல இருந்து? எனக்கு சுபிக்ஷாவுக்கும் ஆக்சுவலி ஒரு பிரச்சனையும் கிடையாது. டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி. டிவார்மிங் பெஸ்ட் क्वेश्चन. டிவார்மிங் ஆக்சுவலி வந்து அந்த வீட்டில் நான் எல்லார்கிட்டையும் நான் வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். நான் பப்பாயா கட் பண்ணும்போதெல்லாம் நான் சீட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். யார் வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க. பிகாஸ் வந்து வயிற்றுல பூச்சி இருந்தேன்னா இந்த பப்பாயா சீடு சாப்பிட்டா எல்லாம் வித் பப்பாயா சாப்பிட்டேன்னா சரியாயிடும் அப்படின்னு. ஸோ ரம்யா வந்து அவளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருப்பா. அன்னைக்கு நீங்க பார்த்துருக்கீங்கல்ல அந்த பர்டிகுலர் வீடியோவில், நான் அதுக்கு முன்னாடி பாத்ரூமில் போய் ரம்யா வயிற்று வலின்னு சொல்லும்போது ரம்யா கிட்ட நான் வந்து சொல்கிறேன், நீ வந்து டிவார்மிங் பண்ணணும்,
அதுதான் உனக்கு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ பாத்ரூம் போன ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளில வரும். வயித்து வலின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. ஸோ அத நான் ரம்யா கிட்ட சொல்லிட்டு நான் வெளியில வந்து ரம்யா போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டர்ன் தானே பாத்ரூம் போறதுக்கு. ஸோ நான் அந்த டர்னுக்காக வெளியில வந்து நிக்கும்போது திவ்யா கிட்ட நான் வந்து சொல்றேன், அவளுக்கு வந்து டிவார்மிங் டேப்லெட் வேணும். அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. என் கை பார்த்தாலே தெரியும், நான் பாத்ரூம் காமிச்சு தான் நான் பேசுறேன். உள்ள பாத்ரூம் வீடியோ காமிச்சு. எங்களுக்கு பாக்குறப்ப அந்த கான்டெக்ட்ல வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதுதான் நான் சொல்றது. ஏன்னா நீங்க கட் பண்ணதை பாத்திருக்கீங்க, நீங்க யாரும் ப்ராப்பரா பார்க்கல. அந்த டைம்ல வந்து நீங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம், இந்த பாக்குறப்போ எங்களுக்கு எப்படி தோணுன்றதை மட்டும் நீங்க என்னோட கை நான் எங்க காமிக்கிறேன்னு மட்டும் நீங்க பாருங்க. பேச ஆரம்பிப்பேன். அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு டிவார்மிங் ஏதாவது மருந்து ஏதாவது வாங்கி கொடுங்க, ஏதோ பிரச்சனை ஆகுது. என் கையை பாருங்க, இப்போ நான் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. பிரஜன் வந்து சுபிக்ஷாவை சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னா நீங்க டிவார்மிங் கொடுக்கணும்னு எங்களுக்கு என்ன தோணும்? இந்த क्वेश्चन நீங்க வந்து திவ்யா கிட்ட கேட்டீங்களா? ஏன் கேட்கல? நீ சொன்னது நீங்க தானே டிவார்மிங் டேப்லெட் பத்தி. அதுதான் நான் கேக்குறேன். she was there இல்ல. ஆக்சுவலி வந்து திவ்யாவுக்கும் பிரஜனுக்கும் ஏதோ கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. நான் பாத்ரூம்ல இருந்து வரேன். நான் என்னோட விஷயம் சொல்றேன். அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அவளுக்கு டிவார்மிங். இதை வந்து கனெக்ட் பண்ணி ப்ரோ இது இல்ல ஆக்சுவலா பாக்குறப்போ இப்போ சுபிக்ஷா பத்தி இவர் ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, பிரஜன் ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு, சும்மா இருக்க சொல்லு. அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. நான் அதுக்கு அந்த கான்வர்சேஷன் கேட்காம நான் வந்திருக்கேன் நினைக்கிறேன். அங்க இருந்து நான் ஆக்சுவலி வந்து பாத்ரூம்ல அவகிட்ட பேசிட்டு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து அந்த பேன்ல சாப்பிடுறோம், ஸோ எல்லாரும் டீடாக்சிஃபை பண்ணணும், இதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டே இருக்கிற விஷயம். ஆனா வந்து நான் சுபிக்ஷாவை சொன்னதே கிடையாது. எனக்கு சுபிக்ஷா வந்து ஒரு ஒரு சிஸ்டர் ஃபிகர் மாதிரி, ரொம்ப குட்டி பொண்ணு. சுபிக்ஷா அரோரா எல்லாம் வந்து ஒரு குட்டி பொண்ணு மாதிரி தான் அங்கே இருக்கும். பட் யாரையுமே அக்கா தங்கச்சி அப்படின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து இது எல்லாமே வந்து ஒரு அந்த பிஆர் ஆக்டிவிட்டியில வந்து கிளிப்ஸ். ஓகே, இந்த ஷேடோ பிஆர்ல எல்லாரும் போட்டு அடிச்சது என்னதான். அமித் ஏன் பண்ணீங்க அப்படியா? நீங்க வந்து ரொம்ப டவுனா இருக்கப்போ அமித் தான் உங்க கூட இருந்தாங்க. அப்படி இருந்தா அமித்தே நீங்க வந்து அவர் தான் சும்மா சும்மா உட்காந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அவரே வெளில போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்க கிட்ட பேசவே கூடாதுன்றாரு. நீங்க போயிட்டு சாரி ப்ரோ, சொல்லி நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அமித், வை அமித்? சத்தியமா அமித் he is very close to my heart. எனக்கு அதனாலதான் நான் அவர்கிட்ட போய் சாரி கேட்டது. அது வந்து ரொம்ப நார்மலா, ரொம்ப இப்போ நீங்க வந்து சொன்னீங்க கழுத்திலே மிதிச்சுக்கலாம்னு சொன்னேன், அந்த ஒரு சர்க்காசம் நடந்தது இல்லை. அதே மாதிரி ரொம்ப சர்க்காஸ்டிக்கா நான் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, முதுகுல குத்திட்டேன்னு திவ்யா அப்ப சொல்றாங்கல்ல. அதுக்கப்புறம் வெளியில வந்து நான் உட்காந்துட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டு நான் வந்து சொன்னேன், முதுகுல குத்துனேன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க விக்ரம். எப்படி விக்ரம், அவங்க கேம் 2 நாள் கேம் நான் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கேன்னு திவ்யா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இப்படி பேசினா எப்படி அப்படின்னு கேட்டுட்டு நான் அமித்தும் இப்படிதான் சொல்லியிருக்காங்க, அவரோட கேம் நான் அஃபெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் என்கிட்ட வந்து பேசிட்டு அவர் அதை போய் வந்து பேசும்போது தான் நான் போய் அவரை வந்து குத்துனேன். அப்போ முதுகுல குத்துனேன்னா நான் அமித்தை தான் குத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அவரா வருவாரு, அவரா பேசுவாரு, அப்புறம் அவரே வந்து அவரோட கேம் அஃபெக்ட் பண்ணுறேன்னு சொல்றாங்க. சோ இந்த டோன்ல ஐ வாஸ் டெல்லிங். அது இதே மாதிரி தான் கட்டு வெளியில வந்தது வேற மாதிரி. சோ அவர்கிட்ட பேசுனீங்களா? அப்போ அதுக்கப்புறம் அமித் கிட்ட வெளிய நான் பேசினேன். அவரு புரிஞ்சுக்கிட்டாரா? இப்போ அதுதான் எங்களுக்கு வேணும். அவரு அதுக்கு உள்ளே வந்து பேசிட்டாருல்ல. அதுக்கப்புறம் அவர் ஏதோ வெளியில பேசியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் இட்ஸ் ஓகே. எனக்கு இப்ப யார் என்ன பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு நான் உள்ள இருந்த போது எனக்கு சில பேர் மேல என்னோட கருத்து இருக்குல்ல, ஐம் ஸ்டில் ஹோல்டிங் இட். என்கிட்ட அதே இருக்கட்டும். நான் எபிசோட்ஸ் பார்த்து ஜட்ஜ் பண்றதோ இல்ல இன்னொருத்தங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு அவங்கள ஜட்ஜ் பண்றதோ எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் எதுவுமே பார்க்கறதும் இல்லை. அதனாலதான் நான் திருப்பி எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்கல. ஏன்னா எனக்கு நான் சொன்னேன்ல, அந்த வீடு அங்கேயே முடிஞ்சிடுச்சு. அந்த வீடை இனி முதுகுல சுமந்துட்டு எனக்கு நடக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஐம் நாட் லைக் அந்த மாதிரி ஒரு பர்சனே நான் கிடையாது. அதனால நான் வேண்டான்னு விட்டுட்டேன். பட் அமித்தோட விஷயம் வந்து அங்கேயே நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். அண்ட் வி ஸ்டார்டட் டாக்கிங். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரிஹர்சல் எல்லாம் பண்ணும்போது அவர் பாட்டு பாடலாம் வந்து பாப்பாவை கூட்டிட்டு எல்லாம் வந்தாரு. அப்போ பேசினாரு. அது அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் நிறைய பேசின விஷயம் வந்து பார்த்தும் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தப்பாயிடக்கூடாது. பிரஜன் ஏதாச்சும் ஓவர் ரீச் பண்ணுறப்ப கூட வேணாம் குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி சொல்கிற சாண்ட்ரா வந்து கனி அவர்களை வந்து கிளவின்னு சொன்ன விஷயமாகட்டும், நீங்க சபரியை பத்தி பேசின விஷயமாகட்டும், இதெல்லாம் பசங்க பார்த்து அது அஃபெக்ட் ஆக மாட்டாங்களா? சபரியை பத்தி பேசின விஷயம் நீங்க எதை நீங்களும் வந்து பிரஜனும் உட்காந்துக்கிட்டு வந்து சபரி பத்தி வெளியில சீரியல்ஸ் பார்த்தா அவர் என்ன ஒர்க் பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி ஒன்று தப்பா பேசியிருப்பீங்க. வீடியோ அது கனியை பத்தி பேசின விஷயம் நான் கனிக்கிட்டே கிளியர் பண்ணிட்டேன். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான்
இவங்க கூட ப்ராஜெக்ட் ஓ இவரோட ஒர்க் விஷயம் பேசினது. ஓகே. இது என்னன்னா அந்த பிரஷ் டாஸ்க் நடந்துச்சுல்ல, அந்த டைம்ல அவர் வந்து குப்பை கூட எடுத்துட்டு போய் அந்த பிரஷ் ஒளிச்சு வச்சு அவர் ஒரு விஷயம் அது என்னதான் ஆச்சு நடுவுல, அது எங்களுக்கு பெருசாவும் காட்டல. அது எனக்கு தெரியல உங்களுக்கு காட்டல என்ன. அந்த இடத்துல எனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா, என் பிரஷ் காணாம போச்சு. ஓகேவா, என் பிரஷ் டாய்லெட் ஃப்ளஷுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. அது யார் எடுக்கிறாங்கன்னா சபரி எடுக்கிறாரு. ஸோ அப்பதான் நான் அந்த சீக்ரெட் டாஸ்க்கு முடிச்சிருக்கேன். இந்த சீக்ரெட் டாஸ்க்கு முடிச்சு ராஜாராணி டாஸ்க்ல நாங்க இருக்கோம். திடீர்னு வந்து சபரி வந்து சொல்றாரு, ஃப்ளஷ்ல வந்து ஒரு டாய்லெட் ஒரு ப்ரஷ் வந்து மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரஷ் அவர் எடுக்கிறாரு. எடுத்துட்டு இப்படி சொல்லும்போது என் ப்ரஷ்ஷை காணுமே. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன கலர் ப்ரஷ் அப்படின்னு கேட்டால் அவர் அந்த கலர் சொல்கிறாரு. அது என்னோட ப்ரஷ் தான் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குது. அதாவது இவர் வந்து அந்த குப்பை கூட எடுக்கிறாரு, அந்த குப்பை கூடைக்குள்ளே ஒரு ப்ரஷ் இருக்குது, இது கட்டி வந்து ஒரு வந்து தலை ரூமில் கொண்டு போய் வச்சுக்கிறாரு. அது வந்து கமருதீன் என்கிட்ட வந்து சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ ப்ரஷ் யார் போட்டேன்னு எனக்கு தெரியல. அப்போது கமருதீன் வந்து அந்த குப்பை கூட எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட திறந்து காமிக்கும் போது உள்ள ஒரு ப்ரஷ் இருக்குது, அது என்னோட ப்ரஷ் கிடையாது. ஆனால் எதுக்காக இவர் வந்து இந்த குப்பை கூட உள்ள வந்து கட்டி வச்சிருக்காருன்றது தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. சடனாக வந்து நான் வந்து இவர்கிட்ட வந்து சொல்கிறேன், சபரி கிட்ட. அப்போ தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் ப்ரஷ்ஷை காணும் சபரி அப்படின்னு சொல்லும்போது, சரி வா லிவிங் ரூமில் நம்ம பேசலாம் அப்படின்னு அவர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. கூட்டிட்டு அவர் வந்து இந்த குப்பை கூடையை கொண்டு வந்து கொட்டிட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி ப்ரஷ் வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் சேர்ந்து குப்பை கூடைக்குள்ள போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரேமிங் பண்றியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நானும் திவ்யாவும் சேர்ந்து எல்லாரோட ப்ரஷ்ஷை எடுத்து குப்பை கூடைக்குள்ள போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அங்கே வந்துடுச்சு. ஸோ நான் வந்து அவங்ககிட்ட கேட்குறேன், என்ன சைக்கோத்தனம் பண்ற, நீ வந்து குப்பை கூடை எல்லாம் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது, அவன் வந்து அந்த வீக்கெண்டில் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாரு விஷயம் வந்து பேசுகிறாங்க. பாரு அந்த டாஸ்க் விஷயம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட அழுகுறாரு. சாண்டனா வந்து சில பேர் வந்து 3 பேருன்னெல்லாம் சொல்லும்போது, அந்த இதில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், அந்த இது எடுத்து வச்சது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது சபரி அங்கே பிரேக் டவுன் ஆகுறாரு. ஸோ பிரேக் டவுன் ஆகி அந்த விஷயத்த நானே டைல்யூட் பண்ணுறேன். நான் வந்து பிரஜன் கிட்ட வந்து சொல்கிறேன், அவன் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டான், நம்ம யாரையும் பிரேக் டவுன் பண்ணிட்டு விளையாடணும்னு இங்கே வரலை. இந்த விஷயம் என்கிட்ட கேட்டால் கூட நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லி, அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம் நடக்கும்போது இவர் குப்பை கூடையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு இல்லை, குப்பை கூடையில் இந்த ப்ரஷ்ஷு போட்டுட்டு திவ்யா சாண்ட்ரா தான் இதை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது எனக்கு எப்படி தோணுடுச்சுன்னா, யூஸ்வலி நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா சில ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஆர்டிஸ்ட் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு அவுட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒர்க் இடத்துலையும் இவர் இதுதான் பண்ணுவார் அப்படின்னு. ஏன்னா அவரை பற்றி ஒரு இது கிடைச்சது அந்த டைமில், அந்த மாதிரி இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன சொன்னீங்க, கனி விஷயம் வந்து வீட்டில் அது இம்பல்சிவாக வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனி கிட்ட அப்போவே நான் அதை பேசிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த வேர்டு ரிப்பீட் பண்ணவும் இல்லை, எதுவுமே பேசி. நீங்கள் அப்படி நினைச்ச சபரி தான் கடைசியில் உங்களை வந்து உங்களுக்காக இறங்கி நின்று வந்து காப்பாற்றின சபரி. அது ஆக்சுவலி எங்களுக்குள்ள அதெல்லாம் டைல்யூட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மெயின்டைன் ஆகி வந்துட்டு இருந்தது. அது அந்த டைம் அதுதான் நான் சொல்றேன்ல, அந்த வீட்டில் என்ன நடந்திருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஓவர் கம் பண்ணி திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், திரும்ப சண்டை போடுவோம், திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அந்த வீடே அப்படிதான் இருக்கும், வர டாஸ்க் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ யார் மேலேயும் கிரட்ஜ் வச்சுட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காது. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சாண்ட்ரா, ரொம்ப சந்தோஷம். 2026 உங்க நல்லபடியா அமையணும். தேங்க்யூ. பிக் பாஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் சந்தோஷமா நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ, நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். சார்பாவும் ப்ரோக் சார்பாவும் நன்றி, ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.